எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று ஒரு இறைச்செய்தி. மீண்டும் என் அருமை ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லிக் கொடுக்கிறார், நமக்கு போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, உபவாசத்தை குறித்ததான ஒரு விளக்கம் சொல்றார். உபவாசம், ஃபாஸ்டிங் கண்டிப்பா இருக்கணும். இதற்கு முன்பு ஒரு விளக்கத்தை பார்த்தோம், பிரேயர், ஜெபம் கண்டிப்பா எல்லாரும் பண்ணணும். ஆனா இப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் உபவாசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் உபவாசிக்கும் போது, மத்தேயு 6:16. அப்ப நீங்க வார்த்தையை கவனிக்கிறீங்களா? நீங்கள் உபவாசிக்கும் போது, நீங்கள் யாரு? அவரை சுற்றி இருக்கிறவங்க, அவருடைய உபதேசத்தை கேட்கிறவங்க. நீங்க உபவாசிக்க வேண்டும். சரி, அப்படி உபவாசித்தால் எப்படிப்படி என்ன செய்யணுமா? அந்த உபவாசம் என்பது என்ன? கொஞ்சம் ஒரு வேலையை விடுறது. நம்ம எது வழக்கமா நமக்கு ரொம்ப ஆசையா நாம் அதை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதை வேண்டான்னு விட்டுட்டு நாம நம்முடைய தேவனோடு நெருங்குவதற்குரிய ஒரு அனுபவம். உபவாசம்னா அடிமைக்கு எங்களுக்கெல்லாம் பழக்கம் உண்டு. அந்த அனுபவமே வேற. அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அதுல ஒரு தெளிவு இருக்கு, அதுல ஒரு ஞானம் இருக்கு, அதுல கிருபைகள், வரங்கள் கிடைக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீங்க எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. எப்படி இருக்கக்கூடாது தெரியுமா? மாயக்காரரை போல இருக்காதீங்க. மாயக்காரர் என்ன பண்ணுவாங்க? முகத்தை வாட பண்ணுவாங்க. தான் உபவாசம் இருக்குது மற்றவங்களுக்கு தெரியணுமா? நம்ம கூட தெரியாத பண்ணி இருக்கிறோம். ஆனா இனி அப்படி இருக்கக்கூடாது. முகவாடலா இருக்காதீங்க. அவர்கள் உபவாசிக்கிறத மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்றாங்க. மனுஷன் பார்க்கணுமா? என் மனுஷன் பார்க்கிறபடி செஞ்சா பிரயோஜனம் இல்லை. மனுஷன் பார்க்கணும். அதனால முகத்தை அவங்களே வாடி போக பண்றாங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள், உங்களுக்கு பலன் வேணுமா? உபவாசம் முக்கியம். நிறைய மாற்றம் இருக்கு, நிறைய அற்புதம் நடக்கும், ஒரு நல்ல தேவனோடு நெருங்குற ஒரு வாய்ப்பு. ஆனா தியாகம் பண்றோம். அது பலன் வேணும்னா ஆண்டவர் சொல்றபடி மற்றவர்களை போல வேணாம். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கறத கேளுங்க. முகவாடல் வேணாம். தேவனுக்காக ஒப்பு கொடுப்போம். பலன் அவர் கொடுக்கணும். அந்த பலன் பெறுகிற அளவுக்கு தேவ வார்த்தையின்படி செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.